ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் சிந்து சோலோ ட்ராவலர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே தெரியும் எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மா வந்து காஷ்மீருக்கு வந்திருக்காங்க. காஷ்மீரில் தான் இருக்காங்க. இந்த பெயிண்டெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்டு ஒரு நாள் 2 நாளில் நவம்பர் மாதம் எத்தனாம் தேதிமா வந்தோம்? 2ஆம் தேதி நவம்பர் இல்லை தீபாவளி முடிச்சுட்டு வந்தோம். நவம்பர் 3ஆம் தேதி வந்தோம். ஏன்னா நாங்கள் தீபாவளிக்கு நான் வந்திருந்தேன். ஒவ்வொரு தீபாவளியும் நான் ஸ்கிப் பண்ணுறதுனால இந்த தீபாவளிக்கு வீட்டுக்கு வரலன்னா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் தீபாவளிக்கு 3 நாள் 4 நாளுக்கு வந்தேன்ல, 4 நாள் போயிருக்கேன் தீபாவளிக்கு. அண்டு அம்மாவையும் அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நவம்பர் மாதம் வந்தால் கொஞ்சம் ஸ்டார்டிங் குளிர்லேயே கூட்டிகிட்டு வந்துடலாம். நம்ம நிறைய தடவை வீடியோலாம் பேசியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு. அண்ட் அம்மா வந்து 18 நாள், இன்றைக்கி என்ன டேட்டு? நவம்பர் 21. நவம்பர் 21ஆம் தேதிங்க. நவம்பர் 21 வரைக்கும் அம்மா இங்கே தான் இருக்காங்க. என்னென்னா இன்னொரு அரை மணி நேரத்தில் ஃப்ளைட் ஏர்போர்ட் கிளம்ப போகிறாங்க. அதனால் வாங்கம்மா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிவிடுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் முன்னாடிலாம் சொல்லலை. ஏன்னா எங்கள் அம்மா வேணால் எழுதி கொடுப்ப நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கள், தயவுசெய்து அதெல்லாம் சொல்லிடாதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஜென்யூனாக சொல்லுங்கள், அதுதான் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியாலிட்டி நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். ஓகே ஓகே, என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம். இட்ஸ் யுவர் டைம். இது வந்து திடீர்னு எனக்கு இந்த காஷ்மீருக்கு வாங்கன்னு சொன்னதுமே ஒரு பயம் இருந்துச்சு. குளிர் ரொம்ப இருக்கும் அப்படின்ட்டா இருந்துச்சு. இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தோன்னே ஓரளவுக்கு பரவாயில்ல. எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் எங்களை என்ஜாய் பண்ணோம். கூலிங்க அந்த குல்மார்க்கெலாம் போகும்போது நல்ல பனி, அது என்ன சொல்லுவாங்க, ஸ்னோ அதெல்லாம் தூக்கி போட்டு நல்லா விளாண்டோம். ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் குளிரும் இருந்துச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இருந்தாலும் வந்து அப்படி இப்படி இந்த காஷ்மீருக்கு வந்தால் அந்த மாதிரி இந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இங்கே உள்ள இப்போ அத்தனை மக்கள்லாம் நல்ல அருமையான ஜனங்க. எல்லாரோடையும் நல்ல ஸ்மைல். யாருமே நம்ம ஊர் மாரிலாம் உம்முன்னெலாம் இருக்கிறது இல்லை. நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. நல்லா பார்க்குறவங்க நம்ம ஊருக்காரவங்க நம்ம அவங்க கோச்சிட்டாலும் பரவாயில்ல. நம்ம ஊரில் கொஞ்சம் தானே ஒரு மாதிரியாக போயிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் நல்ல சிரித்த முகத்தோடு பேசுகிறாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் தங்க மகன் அவங்களால தான் எனக்கு இந்த வாய்ப்பு. சரி, நீங்கள் லெவலரா ரைடு போனீங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு? அதுனா ஆக்சுவலி அம்மாவை நான் எங்கெங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறேன். மொத்தமே நாங்கள் 1 2 3 4 நாள் தான் அம்மா வந்து வெளியிலே கூப்பிட்டு போனேன். ஏன்னா அம்மா வந்து நான் மோஸ்ட்லி பிஸியாக இருக்கேன். என்னோடய ஒர்க்கில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். அம்மா மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே தானே இருந்தீங்க. ஏன்னா நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம். ரெஸ்டாரண்ட்டும் ரன்னிங்கில் இருக்குது, அதுக்கப்புறம் ஹோம் ஸ்டேவும் ரன்னிங்கில் இருக்குது இப்போ. அதனால் இந்த 2 ஒர்க்கும் நான் பார்த்துக்கறனால, ட்ராவல் கம்பெனி பார்க்கறனால என்னால் அம்மா கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல. டு பி ஃப்ராங்க், மார்னிங் போவேன், மத்தியானம் வருவேன், அம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் போயிடுவேன், மறுபடியும் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து அம்மாவை எங்கெங்கே கூப்பிட்டு போனேன்னு சொல்கிறேன். 4 நாள் தான் வெளியில் கூப்பிட்டு போனேன். ஃபஸ்ட் டைம் வந்து சோன்மார்க்கு கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா நாங்கள் வந்து அன்றைக்கி கொஞ்சம் வெதர் நல்லா இருக்குது அப்படின்ட்டு போனோம். ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால் இந்த சீசனில் ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால் அதுதான். அந்த ஸ்னோஃபால் நம்ம என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி அது நாங்களே பெருசாக எதிர்பார்க்கல. அது ஸ்னோஃபால் வந்து அன்பிரெடிக்டபிள் தான். அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ். பட் ஸ்டில் அது அம்மா வந்தப்போ ஃபஸ்ட்டு சீசன், இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால் அதுதான். அதுவே நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் அம்மா ஆர்மி கூடலாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஆர்மி கூடலாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்படி எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப எனக்கு அப்படியே அழுகே வந்துருச்சுங்க. எவ்வளோ குளிர், எவ்வளோ பண்ணி அதில் போய் பாருங்களேன், நமக்காக தாய்நாட்டுக்காக இவ்வளோ தான் நீங்கள் இருக்காங்க பாருங்கள். நான் சல்யூட் அடிச்சுட்டு வந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு ராணுவ வீரர், ராணுவத்தில் இருந்தவங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு அம்மா இப்படி பண்ணிட்டு வந்தாங்க. அவரு ஷாக் ஆகிட்டாரு. அவரும் அழுகே வந்துருச்சு எனக்கு. இருந்தாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த இடம்லாம் சூப்பர். ஓகே, அதுக்கப்புறம் வந்து சோன்மார்க் ஃபஸ்ட்டு போனோம். அதுக்கப்புறம் வந்து குல்மார்க் போனோம். ஏன்னா அந்த கண்டோலா ரைடு வந்து எல்லாரும் ஆமாம் செகண்ட் வந்து ஷிகாரா ரைடு போனோம். கரெக்ட், ஹவுஸ் போட் போகல. நம்ம இன்னும் ஹவுஸ் போட் போகல ஆக்சுவலி. ஏன்னா குளிர் அதிகமாக இருக்கும், அம்மாவை கூப்பிட்டு போய் சஃபர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஹவுஸ் போட்டை சுற்றி தான் காமிச்சோமே தவிர ஹவுஸ் போட்குள்ளே போகல. ஆனால் ஷிகாரா ரைடு போனாங்க. அம்மா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போனாங்க, லெட்ரு போட்டாங்க. அவங்களுக்கு லெட்ரு போட்டுக்கிட்டாங்க. அல்ல, அவங்க வந்து நான் எழுதுகிற மாதிரி லெட்ரு போட்டுக்கிட்டாங்க. ஏற்கனவே அவங்க எழுதியிருக்காங்க, எனக்கு போட்டிருக்காங்க. அது பத்திரமா வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் இங்கே வந்து நான் இந்த லெட்ரு போடுறதுங்க ரொம்ப சந்தோஷம். எனக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க, 30 வருஷத்துக்கு மேலே லெட்டர்லாம் மறந்து போய். ஓகே, அந்த ஷிகாரா ரைடு ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ். ஷிகாரா ரைடு கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா தால் லேக் அந்த நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கு இல்லையா, அது பண்ணோம். அண்ட் 3வது குல்மார்க் போனோம். குல்மார்க் வந்து போனோம். குல்மார்க்கு போகும்போது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஸோ ஸ்னோஃபால் என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாமல் கட்டி ஸ்னோ தொட்டே ஆகணும் அப்படின்னோன்னா, சரி
வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குல்மார்க் கூப்பிட்டு போனோம். ஏன்னா அந்த கேபிள் கார் அன்றைக்கி பார்த்து எங்களுக்கு அலக்கீலி கிடச்சிது. ஆனால் அதுவுமே ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட நம்ம லைனில் இருந்தோம். ஆமாம், மோர் தென் 1.5 hours கிட்ட நாங்கள் லைனில் நின்னோம். அது மட்டும் பார்த்துக்கோங்க தயவுசெய்து, ஏன்னா அதிகமாக இருக்குது. இல்லை லைனில் நின்று முடிச்சுட்டு வந்துட்டோம். இது 3வது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் 4வது வந்து எனக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து டவுன் டவுன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஒரு ட்ராவலராக ப்ராப்பர் காஷ்மீர் எங்கே இருக்கும்னா டவுன் டவுனில் தான் இருக்கும். அது எல்லாருமே டவுன் டவுன் போக மாட்டாங்க. எல்லாருமே வர்றது வந்து அந்த சைட் சீயிங் பிளேசஸ் பார்க்கணும், வியூ பார்க்கணும், ஃபோட்டோஸ் எடுக்கணும், இதுதான் வருவாங்க. பட் காஷ்மீரியோட ப்ராப்பர் கல்ச்சர் என்ன, ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி என்ன, ப்ராப்பர் இவங்களோட பிஹைண்ட் திஸ் என்ன இருக்குது காஷ்மீரில் அப்படிங்கிறது வந்து டவுன் டவுன் போனீங்கன்னா தான் தெரியும். ஸோ அதனால அம்மாவை டவுன் டவுன் கூட்டிகிட்டு போனேன். அங்கேயுமே வந்து அம்மாவை சாப்பாடு போட்டே கொண்டுட்டாங்க. அன்பால் கொண்டுடுவாங்க போல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாயில் வச்சு கொடுத்தா அதுதான். என் கூட ஒரே ஒரு சோலோ ட்ராவலர் வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஒரு சோலோ ட்ராவலர் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருந்தார், பிரசாந்த்னு சொல்லிட்டு. அவரோட காரில் தான் நாங்கள் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அவர் கார் எம்டியாக தான் இருந்துச்சு, பெரிய கார் கொடுத்துருந்தோம் அவருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் வாங்க ஜி எல்லாம் சேர்ந்து போகலான்னு அவரையும் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம். இது இப்படி வச்சுருக்கானுங்க. சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவ்வளோ மைன்யூட்டாக வந்து அந்த க்ரியேட்டிவிட்டியாக பயங்கரமாக காட்டுவாங்க. பட் நீங்கள் வரீங்க அப்படின்னா டவுன் டவுன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஆகும். இன்கேஸ் கிட்ஸை கூட்டிகிட்டு வரீங்கன்னா ஸ்பெஷலி அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க நீங்கள் காஷ்மீர் வரீங்கன்னா. அண்ட் வேறு ஏதாவது சொல்லணுமா? சேஃப்டி பற்றி சொல்லுங்கம்மா. சேஃப்டி இங்கே எந்த அளவு இருக்குது அதுதான் மெயினாக கேட்குறாங்க எல்லோரும். ஃபுல் சேஃப்டி தானம்மா. எங்கள் அம்மா வந்து ஒரு நாள் வாக்கிங் போகிறேன்னாங்க. நான் சொன்னேன் வாக்கிங் போகிறேன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. சரி போயிட்டு இதே போயிட்டு இப்படியே வந்துருங்கம்மா, எங்கேயும் வளைஞ்சிடாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் லாங்குவேஜ் இஷ்யூ. எங்கள் அம்மா வந்து இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, அது யாரும் பேசினாலும் டக்குன்னு புரியாது. அதனால இப்படி போயிட்டு இப்படியே வந்துருங்கம்மா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா போயிட்டு இன்னொரு ரவுண்ட் அடித்து இன்னொரு பிரிட்ஜை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போய் அப்படி சுற்றி போயிட்டு வராங்க. எங்கடா ஆளை போட உங்களை காணன்னு பார்த்தா பெரிய ரவுண்டு ஜி. அந்த சைடு நானே வர வந்தது கிடையாது. அதெல்லாம் எந்த பயமே இல்லைம்மா. காஷ்மீர் வந்து தனியாக நடந்து போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டாங்க. ஆனால் பேல்காம் அம்மாவை கூட்டிகிட்டு போகல. ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக அம்மா கொடுக்குறது இந்த 4 விஷயம் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆஸ் அ ட்ராவலர் ஐ வாண்ட் டு கிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் விஷயம். பட் நான் உங்களையும் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஒரு டைம் தான் வரீங்க, யூ வாண்ட் டு see the more places, அதில் தப்பே கிடையாது. பட் ஸ்டில் ஆஸ் அ ட்ராவலர் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து காஷ்மீர் பற்றின 4 எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்தாச்சு. அண்டு வேறு ஏதாவது இங்கே இருக்கா? ஹோம் ஸ்டே வந்து நான் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன். அது நான் உங்களுக்கு இதுக்கு அடுத்து அந்த வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்கள். ஹோம் ஸ்டே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ஹோம் ஸ்டேங்கும் போது ரொம்ப தூரமாக இருக்கும், ரொம்ப உள்ளே இருக்கும், அவுட்ஸ்கர்ட்ஸாக இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. அஃப்கோர்ஸ் ஆக்சுவலி நம்ம ஊரில் அப்படி தான் இருக்கும் ஹோம் ஸ்டே அப்படிங்கிறது. இங்கே காஷ்மீரில் இருக்க ஹோம் ஸ்டேஸ் எப்படின்னா, அது எஸ்பெஷலி நம்மளோட ஹோம் ஸ்டே வந்து ராஜ்பாக் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. நீங்கள் கூகுளில் வந்து பாஷ் ஏரியா இன் காஷ்மீர் வேலி அப்படின்னு போட்டிங்கனாலே ராஜ்பாக் தான் வரும். ஏன்னா இங்கே வந்து ஹை செக்யூரிட்டி இங்கே தான் இருக்குது, அதனால தான் இங்கே எடுத்துருக்கோம். இங்கேருந்து நீங்கள் எங்கே வாக் பண்ணாலும், ஈவன் வின்டரில் வந்து நிறைய பேர் வியூ மாதிரி ரூம் கேட்குறீங்க. பட் மோர் தென் வியூ சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் நியூஸ் பார்த்து தானே பயந்து வரீங்க, அதனால நான் சொல்கிறேன். ராஜ்பாகில் தான் மோஸ்ட்லி நம்ம கொடுக்குற ஹோட்டல்ஸும் இருக்கும். ஸ்ரீநகர் வந்தீங்க அப்படின்னா அதர் பிளேசஸில் எங்கெங்கெல்லாம் சேஃப்டி இருக்குது அண்ட் வெதர் பேஸ்ட் நம்ம ஊர் ஆளுங்களுக்கு எந்தளவு வெதர் மேனேஜ் பண்ண முடியுங்கிறது வச்சு தான் பேஸ்ட் ஆன் வெதர், பேஸ்ட் ஆன் சேஃப்டி தான் நம்ம வந்து ஸ்டே வந்து கொடுக்குறோம், மோர் தென் வியூ. ஸோ அதனால தான் நாங்கள் எல்லார் பேக்கேஜையுமே நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறது கிடையாது. பீப்புள் ஹூ இஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க நான் சொல்கிறது அப்படின்னா அவங்களது மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டூ த பிஸ்னஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் த ப்ராப்பர் சர்வீஸ், அதுதான் விஷயம். இன்னொரு விஷயம் சொல்லுங்கள். இந்த காஷ்மீர்னு சொல்லி பயமுத்துறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், ஜம்மு வேறு காஷ்மீர் வேறு, புரியுதுங்களா? எங்கேயோ நடக்கிற பிரச்சனையை சேர்த்து ஜம்மு காஷ்மீர்னு சேர்த்து சொல்லிடுறாங்களா, அதனால தான் எல்லாரும் பயப்படுறாங்க. பயப்படாதீங்க, சூப்பர் சேஃப்டி, 100% சேஃப்டி. ஓகே, எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க. அண்ட் நம்ம கூட ஒரு க்யூட் கப்பிள் இருக்காங்க. எனக்கு அங்கேருந்து வரும்போதே அவங்க எங்கள் சிஸ்டர்கிட்டேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், யார்கிட்ட கொடுத்து விட்றதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய கெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க நம்மளுக்கு திங்ஸு. இல்லை ஜி எங்களுக்கு லக்கேஜ் கரெக்டாக இருக்குது, சாரி அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஒரு சிலர் தான் வந்து இல்லை ஜி நீங்கள் சொல்லுங்கள் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிம்பாங்க. அதில் எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப். ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறோம் இல்லையா, ரெஸ்டாரண்ட்டோட பேசிக் திங்ஸ் எல்லாம் நம்ம ஊர்லேருந்து தான் வருது இங்கே. ஸோ அதில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, பெரிய ஹெல்ப் ப்ரோ, சீரியஸ்லி. உங்களுக்கு காட்டிட்டுமா? ஓகேயா? ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் காட்டிட்டுமா? ஓகேயா? ஏன்னா யார்கிட்ட இங்கே பேசுறீங்கன்னு யோசிப்பாங்க அவங்க, யார் அப்பப்போ உங்கள்கிட்ட திரும்பி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ம ஹோம் ஸ்டேலையும் இருந்தீங்கல்ல, ஓகே, நம்ம ஹோம் ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு யூடியூப் பார்த்து தான் எஸ்எஸ்டி டூர்ஸ் தெரிஞ்சுது. நான் ஜஸ்ட்டு காஷ்மீர் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய என்கொயரி பண்ணோம்.
இவங்க யூடியூப் சேனலில் கிடி நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது வந்தது. அப்போ எல்லா வீடியோஸும் நான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லைக் என்னென்ன திங்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகணும், எப்படி இருக்கும் ஸ்டேஸ்லாம், கிளைமேட் எப்படி இருக்கும், ஒரு சீசன் எப்படி இருக்கும், நம்ம எந்த சீசன் சூஸ் பண்ணுறது எல்லாமே அவங்க வந்து பக்காவாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் அதில் அவங்களும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து பேக்கேஜஸும் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. சரி ஓகே இது நல்லா இருக்கு, இவங்க வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, நல்லா தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி ட்ரஸ்ட் பண்ணி நான் அவங்களுக்கு ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணி மெசேஜ் போட்டு ரிப்ளை வர வரைக்கும் வெயிட் பண்ணி. ஆமாம், இவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க. சீரியஸ்லி உங்களோட பேஷன்ஸ் வேற லெவலுக்கு. சீரியஸ்லி இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிப்ளை பண்ணாங்க, ஜஸ்ட் நல்லா பேசினாங்க. ஸ்டேஸு இங்கே வந்த பிறகும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. லைக் ஹோம் இவங்க ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எஸ்பெஷலி எங்கள் டிரைவர் வந்துட்டு வேறு லெவலில் இங்கிலீஷ் பேசுகிறாரு. லாங்குவேஜ் ப்ராப்ளமே இங்கே கிடையாது. எங்கே போனாலும் ஏதாவது திங்ஸ் வாங்கணுன்னா கூட அவரே வந்து பேசி இது இவ்வளோதான் இருக்கும், இது இந்த ரேட்டு கொடுத்தா போதும்ன்ற அளவுக்கு எல்லாமே பக்காவாக பண்ணாங்க. தென் ஸ்டே வந்து இங்கே எஸ்எஸ்டி ஹோம் ஸ்டே வந்து பெஸ்ட்டு. இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு அந்த ஹீட்டரு எல்லாமே நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு. நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து பீஸ்ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். மற்ற ஸ்டேஸும் இவங்க அரேஞ்ச் பண்ண எல்லா ஸ்டேஸ்லேயுமே வந்து ஹீட்டிங்கு எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ்டாக தூங்கி எழுந்திரிச்சு நல்லா சுற்றி பார்த்தோம். எல்லா பிளேசஸுமே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் ஜஸ்ட்டு எல்லாமே நல்லா தான் இருந்தது. லைக் இங்கே இருக்க எப்படின்னா பக்கூட வர அவங்க கேப் டிரைவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எது எவ்வளோ இருக்கும், இதுக்கு மேலே இதோட ப்ரைஸ் வந்து என்ன, இது இவ்வளோதான் லிமிட்டு, இது வரைக்கும் கொடுக்கலாம், இதுக்கு மேலே கொடுக்க தேவையில்லை, அந்த அளவுக்கு வந்து கைட் பண்ணி அனுப்புகிறனால நம்ம எக்ஸ்ட்ரா மணி வந்து இழக்க தேவையில்லை. அந்த கரெக்டான நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் இதுக்கான கரெக்டான மணின்றதை கரெக்டாக அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் மற்றவங்க யாரும் பண்ணுவாங்களான்றது சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் இவங்கள்ட்ட ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப எல்லாருமே எப்படின்னா ஃபேமிலி மாதிரி தான் இருக்குது. இந்த ஊரே அப்படிதான் இருக்கு. ரொம்ப எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஆமா, ஸ்மைலிங் ஃபேஸ். யாரு பார்த்தாலும் எப்படி இருக்கீங்க, லாங்குவேஜ் தெரியலனா கூட ஃபர்ஸ்ட் அவங்க கேக்குறது வந்துட்டு எப்படி இருக்கீங்க, வேர் ஆர் யூ ஃப்ரம், அந்த ஹிந்தில பேசுறாங்க. பட் அதோட அர்த்தம் வந்துட்டு அதுதான், ஜஸ்ட் எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க விற்கிறதோ இல்லை ஏதோ ஒன்று செல் பண்ணுறாங்களோ அதோ செகண்டரி தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹாய் நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து வந்தீங்க, உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கீங்க, எல்லாம் ஓகேவா, காஷ்மீர் பிடிச்சிருக்கா, இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறதே. நெக்ஸ்ட்டு தான் அவங்க செல் பண்ணுற ப்ராடக்ட்ஸோ ஏதோ பாருங்கள் இல்லை வேணுமா அந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து நிறைய குட் பீப்புள் வந்து நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். லைக் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே நம்ம வந்து இவ்வளோ நல்ல மனுஷங்கள்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி எங்கள் டிரைவர் வந்துட்டு ஒரு குட் சோல், இஸ் த பெஸ்ட். ஷவுகத் ப்ரோ. ஆமா, அவர் நேம் வந்து ஷவுகத். ஓகே, கூட வந்து ட்ரிப் வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்குது காஷ்மீர். எல்லாரும் விசிட் பண்ணலாம் கண்டிப்பாக. நீங்கள் சம்மருக்கு வாங்க, கண்டிப்பாக சம்மருக்கு வாங்க. நம்ம கேம்பிங் இதெல்லாம் சம்மரில் தான் பண்ணலாம். குரூப்பாக வாங்க அப்போதைக்கு. ஓகே ஓகே. அண்ட் அம்மா கூட வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு அப்படி கண்டினியூஸாக வரும். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போட்டுடுறேன். நிறைய கொஸ்டின்ஸ் வருது, பட் ஸ்டில் நிறைய பேர் ஸ்னோ இருக்காங்கிறது கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ஸ்னோ வந்து இருக்குது, கரண்ட்லி இருக்குது. பட் ஒரு நல்ல வெயில் அடிச்சிருச்சுன்னா அந்த ஸ்னோ மெல்ட் ஆகிடும். அகைன் ஸ்னோஃபால் ஆச்சுன்னா ஸ்னோ இருக்கும். பட் ஸ்னோ வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் வெதர் சேஃப்டி இந்த விஷயங்கள்லாம் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன், அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். காஷ்மீர் ரொம்ப நல்ல பிளேஸு. வெல்கம் டு காஷ்மீர். பாய், டேக் கேர்.